கொங்கு நிலா சோறு சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோக்கள் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொங்கு நிலா சோறு. இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்பெஷலான ஒரு ரசம் தாங்க, மைசூர் ரசம். இது சாதத்தில் பசஞ்சு சாப்பிட்றத விட அதோட நம்ம சேர்த்து குடிச்சிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு டம்ளர் கூட நமக்கு சாதம் இறங்கும். அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டியான ரசம். அந்த வறுத்தரைக்கிறதுல தான் அந்த மைசூர் ரசம் ஃப்ளேவர் ஜாஸ்தியாக இருக்கிற நமக்கு இந்த ஸ்பெஷல் மைசூர் ரசம் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். மைசூர் ரசம் செய்யறதுக்கு ஒரு பவுலில் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளியை வச்சுருக்கேன். நீங்கள் உங்களோட புளியோட புளிப்புத்தன்மைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஒரு 2 தண்ணி கழுவிட்டு அரிசி கழுவின தண்ணியை 3வது தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். இந்த கழனி தண்ணியில் நம்ம ரசம் வைக்கிறப்ப டேஸ்ட் இன்னும் நமக்கு கூடுதலாகவே இருக்கும். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே ஒரு பவுட்ரு ஒன்று ட்ரையாக அரைக்கணும், அதை பார்த்துக்கலாம். இது ஒரு 4லேருந்து 6 பேருக்கு தகுந்த மாதிரி இருக்கும். 2 காஞ்ச மிளகாய், ஒரு குழிக்கரண்டி மல்லி விதை, 1 ஸ்பூன் அளவு மிளகு, இதை மட்டும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். நல்லா செவந்து வாசம் வர வரைக்கும் நம்ம வறுத்து விட்டால் போதும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கடலைப்பருப்பு வேணால் போட்டுக்கலாம். நம்ம பருப்பு போடுறதுனால தேவையில்லை. இதுக்கு கடலைப்பருப்பு போட்டால் ரொம்ப குழகுழப்பு தன்மையாக இருக்கும். ரசம் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு தண்ணியாக தான் இருக்கணும். 1 ஸ்பூன் அளவு சீரகத்தை போட்டு அந்த சூட்லேயே நல்லா பொரிய விட்டுறணும். கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் போட்டிருக்கேன். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன். அந்த சூட்லேயே லேசாக அப்படியே பிரட்டி விட்டுட்டு இதை ஒரு ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி வச்சிடறோம். இந்த தேங்காய் போடுறப்ப டேஸ்ட் நமக்கு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. அவ்வளோதான், அப்படியே பிரட்டி விட்டுட்டு ஃபைன் பவுடராக பண்ணி வச்சிடறோம். இப்போ நல்லா புளி நமக்கு நல்லா ஊறி வச்சு அப்படியே கரைச்சி விட்டுக்கலாம். ஒரு பெரிய தக்காளியாக போட்டு, நாட்டுப்பழம் கொஞ்சம் புளிப்பாகவே இருக்கும். கருவேப்பிலை காம்போடையே போடுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை போட்டுட்டு தேவையான அளவு உப்பை போட்டுட்டு நல்லா கையை விட்டு நல்லா பிசைஞ்சு விட்டு நல்லா கரைச்சிடணும். கையால் கரைக்கிறப்போ அந்த ரசத்தோட டேஸ்ட்டே நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு. இப்போ பருப்பு வேக வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். அதையும் அதோட கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி வச்சதில் பாதியை போட்டுக்கிறோம் இதில். இப்போ உப்பு செக் பண்ணுறதெல்லாம் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கலாம். இந்த பருப்பெல்லாம் போட்டதுனால நல்ல கலர் நமக்கு எப்படி இருக்குது பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்கும். கரெக்டான திட்டத்துக்கு இருக்கும். நம்ம இப்போ தாளித்து விட்டுக்க வேண்டியதாங்க. நெய்யோ நல்லெண்ணெய்யோ விட்டு தாளித்தா நல்ல டேஸ்ட் இருக்கும் ரசத்துக்கு நமக்கு. நான் இன்றைக்கி நெய் கொஞ்சம் விட்டு கடுகு வெடித்ததுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் 2 போட்டுக்கிறேன். பெருங்காயம் போடுறதுனா இந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க. நான் பருப்புலையே போட்டு வேக வச்சுட்டேன். அந்த வறுத்த பவுடர் இருக்குது பாருங்கள், அதை இப்போ நம்ம போட்டு அதே 2 பிரட்டி விட்டுக்கிறோம். இன்னும் நமக்கு நல்லா வாசமாக இருக்கும் ரசம். இப்போ கரைச்சி வச்சுருந்த ரசத்தை எடுத்து ஊற்றிக்க வேண்டியதுதான். அவ்வளோதாங்க, நம்மளுடைய ரசம் கொதி வரக்கூடாது, நுரக்கட்டி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கரெக்டான கலரில் இருக்குது பாருங்கள் நமக்கு ரசம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக நாட்டு சக்கரை போடுறேன். நமக்கு அந்த உப்பு புளிப்பு காரம் எல்லாம் கரெக்டாக செட் ஆன மாதிரி இருக்கும். நல்ல கொதி வந்துருச்சு. என்னோடய வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக்கை கொடுத்துருங்க. கொங்கு நிலா சோறு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுங்க. நெக்ஸ்ட் ஒரு ரெசிபியில் பார்க்கலாங்க.